சொல்லியிருக்காங்க. அடுத்த அதற்கு மறுப்பு சொல்ல முருகேஸ்வரி ஆறுமுகம் நிறைய சிந்தனையில தேக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க முருகேஸ்வரி, நீங்க உங்களுடைய வாதத்தை சொல்ல. நிறைவு வாதம். மீண்டும் அவையோருக்கு என் இனிய வணக்கம். எனக்கு தலைப்பை மறந்து போச்சு ஐயா. இறுதியாக அந்த அந்த பக்கம் இறுதியாக பேசின 2 பேரும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்ட்டு பேசி முடிச்சிருக்காங்க. நீங்க ஆரோக்கியமாக வாழணும்னா நிம்மதி வேணும்னாங்க. தலைப்பு வந்து இன்றைய தலைமுறைக்கு நம்ம வழிகாட்ட வேண்டியது நிதி வழியாக இல்ல நிம்மதி வழியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க என்னமோ கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு வந்து நிதி சேருங்கன்னு சொன்ன மாதிரியும் இவங்க எல்லாம் என்னமோ எங்களை தீவிரவாதி மாதிரியே வச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது இன்றைய தலைமுறைக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை வாழ்க்கைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இருக்க இடம், உணவு, உடை. இதுக்கு என்ன வேணும்? நிதி வேணும் இல்லையா? அவங்க கிட்ட தோட்டம் இருக்கு, கத்திரிக்காய் காய்க்குது, அவங்களால சமைச்சு கொடுக்க முடியுது. எத்தனை பேரு ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சு போய் சாப்பாடு போடுவாங்களா? என்ன நியாயம் பேசுறாங்கன்னே தெரியல. 2 பேருமே நானும் தலைப்பு ஒட்டி வருவாங்களான்னு பாக்குறேன். அவங்க ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த் இஸ் வெல்த்ன்ட்டே போயிட்டாங்க. நாங்க வந்து எந்த குடும்பத்தையும் அவங்க வேணாம், இவங்க வேணாம், உறவுகளை எல்லாம் ஒதுக்கிட்டு வாங்க நம்ம காட்டுக்கு போவோம்னு சொல்லவே இல்லையே. எல்லோருடமும் சேர்ந்து வாழ்வதற்கு நிதி வேண்டும் என்று சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ அக்கா வீட்லயோ தங்க வீட்லயோ விசேஷம் இருக்கு அப்படின்னா அண்ணன் வந்து நிம்மதியா போய் அங்க ஒரு சேர போடுமா நான் உட்காரேன்னு சொல்ல முடியுமா? அங்க சீர் வைக்கணும் நடுவர் ஐயா. அங்க சீர் வைக்கலைன்னா சீர் கொண்டு வருவான் தாய்மாமன் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். தந்தை என்பவன் கொண்டு வரணும். அப்போ அந்த ஆணுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா? நீ கொண்டு வந்து இங்க வந்து என்னது பொருளாதார அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்க நிதியை தேடி ஓட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா இல்லையா? நாங்க என்னமோ நாங்க வந்து நிம்மதி வேணாம்னு சொல்றோம். அந்த நிம்மதியாக இருப்பதற்கு நிதி வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய விளம்பரத்துல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் நார்த்ல எத்தனை குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவங்கெல்லாம் நிம்மதியா இருந்தா அவர்களுக்கு உணவு கிடைத்து விடுமா? நிதி இல்ல அவர்களிடம். அங்க இருந்து இங்க வந்து நம்ம இங்க 1000 ரூபாய் வாங்கக்கூடிய கூலியே அவர்கள் 200 ரூபாய்க்கு கூட செய்ய தயாராக இருக்கிறார் என்றால் ஒருவேளை சோறாவது கிடைக்கும், என்னுடைய அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் ஓடி வராங்க. அதை விட்டுட்டு இவங்க என்னன்னா இவங்க சொல்ற எடுத்துக்காட்டுலாம் யாரு? அப்துல் கலாமே எடுத்துக்காட்டு காட்டினாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்களே எடுத்துக்காட்டு காட்டினாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலைன்றதை இவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது அங்க நிதி என்ற ஒன்று வந்து இருக்கிறது. இப்ப நான் தனியா இருந்தேன்னா நான் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு தோலை துண்டுல போட்டுட்டு நீங்க வாட்டுக்கு போய் ஒரு பஸ் ஸ்டாப்லயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ படுத்து தூங்கிடலாம். ஆனால் குடும்பம் உங்களுக்காக உங்கள் மனைவி குழந்தைகள் எல்லாம் காத்து கொண்டு இருப்பார்களே. நீங்க ஏதோ சம்பாரிச்சு கொண்டு வருவீங்க, ஒருவேளை கஞ்சியாவது நான் காய்ச்சி என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட மாட்டேனான்னு அந்த மனைவி காத்து கொண்டு இருப்பாள் இல்லையா? சான்றோன்னு ஆகணும்னா நான் அதுதான் சொல்றேன். நான் ஒண்ணும் கொள்ளையடிங்க கொலை பண்ணி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அபகரிங்கன்னு நாங்க யாருமே சொல்லவே இல்லை. நம் வாழ்வியலுக்கு இன்றைய சாதாரண வாழ்வியலுக்கே நம்மளுக்கு அடிப்படையாக நிற்பது பணம். அந்த நிதியை எப்படி நீங்க சேர்க்கணும் அப்படின்ற வழியை சொல்லி கொடுங்க. வள்ளுவரை என்ன சொல்லியிருக்காரு? அறம், பொருள், அதுக்கப்புறம் தான் இன்பம். அந்த இன்பத்துலதான் நிம்மதி வருது. நீ பொருள் அறத்து வழியில யாரும் பொருள் ஈட்டதான் நாங்க சொல்றோமே. பொருளை ஈட்டலைன்னா உனக்கு அந்த நிம்மதி என்ற இன்பத்திற்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அப்புறம் அஜித் சார பத்தி சொன்னாங்க. உண்மையா அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்தாருன்னு பாருங்க. அவர் ஒண்ணும் நிம்மதியா அவரு சின்ன பிள்ளையிலேயே போயிட்டு ஹாயா ஒரு தென்னந்தோப்புலயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஹாயா படுத்துட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க அவரை எடுத்துக்காட்டா கொண்டு வர முடியாது. ஒருவரை நீங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு வருகிறீர்கள் என்றால் அவர் ஏதோ ஒரு துறையில் சாதித்திருப்பார். அந்த சாதிப்பது அவர் வந்து கஷ்டப்பட்டாரு. அவர் ஒவ்வொரு பிசினஸ்லயும் லாஸ் ஆகும் பொழுது அடுத்துன்னு அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு அவருடைய கார் வாங்குறதுக்கே கோடி கணக்கா வேணும். அவர் கார் ஓட்ட தான் பிடிச்சிருக்கு, கார் ஓட்ட போயிட்டாருன்றீங்க. அவர் சும்மா கார் ஓட்ட முடியுமா? அந்த நிதி இருந்தால் மட்டுமே அவர் கார் ஓட்டி அதனால் நம் நாட்டிற்கும் அவர் பெருமை சேர்த்தார் இல்லையா? சும்மா நிம்மதி வேணும்னா நான் நிம்மதி வேணும்னு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா அடுத்த வேலை எனக்கு ஒரு வாய் சோறு போட ஆளு வேணும் இல்லைங்களா? நம்ம பேச்சுக்கு எல்லாமே பேசிடும். சமீபத்துல கும்பமேளா நடந்தது.
அந்த கும்பமேளாவில் ஒரு இளைஞர், எல்லாரும் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, மூட்டை மூட்டையா காசை கொண்டு போயிட்டு நிம்மதியை தேடுற போது அந்த பையன் நிதியை தேடினான். கோடிக்கணக்குல சம்பாரிச்சான். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அந்த கும்பமேளாவில் சம்பாதித்தான். அவன் ஒண்ணும் கொள்ளையெல்லாம் அடிக்கல. அவன் கொண்டு போய் இந்த பக்கத்துல இருக்கிறவர்களை அந்த பக்கத்துல படகு மூலமாக கொண்டு போய் சேர்த்து நிதி சம்பாதித்தான். எங்கு வாய்ப்புள்ளதோ அதை பயன்படுத்தி மேலே வருவதுதான் உங்களுக்கு நிம்மதியை தரும். அவன் இல்ல நான் நிம்மதியா இருக்கேன்ட்டு ஒரு ஓரத்துல அந்த படகு மேல உட்கார்ந்து இருந்தானா நிதியும் கிடைக்காது, அடுத்த வேற சோறும் கிடைக்காது. நாங்க உங்களை அம்பானி மாதிரி வாழறதுலாம் சொல்லவே இல்லை. அடுத்த வேலை சோற்றுக்கு என்ன தேவையோ அதன்படி நம்மளுக்கு வழிகாட்ட வேண்டும். இளைஞர்களை நாங்கள் அப்படித்தான் வழிகாட்ட சொல்றோம். நாங்க ஒண்ணும் உங்களை வந்து நீ வந்து இன்றே நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும்னு சொல்ல வரவே இல்லை. நீ நட்ட விதையை சரியான முறையில் அடுத்தவருக்கு பயன் தரும் மரமாக வளர்ப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள். அது எப்படி வரும்? நீங்க டெய்லி தண்ணி ஊத்தணும். இறுதியாக பேசும்போது ஒரு அந்த பாலைவனத்துல அந்த காணல் நீரை பருகிய அந்த செந்நாய்கள் பத்தி சொன்னாங்க. அங்க அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நிதி. அந்த நீர் இல்லைன்னா எதை வச்சு பருகுவீங்க? நீங்க உங்களுடைய அன்பை எப்படி செலுத்துவீங்க? கணவரும் மனைவியும் இருக்காங்க. அவர்கள் 2 பேரும் காதல் செய்து கொண்டு ஒரு இடத்துல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அடுத்த வேளை சோறு சாப்பிடணுமே 2 பேரும். எப்படி சாப்பிடுறது? அடுத்து அவர்களுடைய வாரிசு வருமே. நீங்க பணக்கார வாழ்வு தரவில்லை என்றாலும் ஒரு அடிப்படை உணவு, அந்த கல்வி அப்படின்றது இன்னைக்கு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். கல்வி அறிவு இல்லாத யாருமே கிடையாது. நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில சேர்த்தால் கூட ஒரு நோட்டு புத்தகம் வாங்கணும், ஒருவேளை சாப்பாடு கொண்டு போகணும்னாலும் உங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது இல்லவா? அந்த அளவு நிதி கூட திரட்ட முடியாத அளவிற்கு எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி நிதியை திரட்டுவது என்ற வழியை காட்டுங்கள். அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் இலவசத்தை கொடுக்கலாம் தேவையில்லை. நீ ஒன்னும் எனக்கு ஆக்கி போடணும்னு அவசியம் இல்லையே. நான் எப்படி சம்பாதிக்கணும், எனக்கு சீரான ஒரு வருவாய் கிடைப்பதற்கான வழியை நீ தந்தினா எனக்கு தேவையான நிம்மதியான வாழ்க்கையை நான் தேடிக்கொள்ளுவேன். சோ அந்த தேடல்ல தான் நாங்க வந்து இளைஞர்களுக்கு சொல்கிறோம், உனக்கான சரியான தேடலை, உன்னுடைய நிதி நிலைமையை நீ சரி செய்து கொண்டால் நீ உன்னுடைய வாழ்வில் நிம்மதி தானாக வரும் அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். அப்புறம் சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோருக்குமே சான்றோர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல அந்த தாய்க்கு நீ ஒருவேளை சோறு போடல அப்படின்னா நீ என்ன பிள்ளையா இருப்ப அப்படின்னு தானே கேட்பாங்க எல்லாரும். உன்னுடைய பெத்த தாய்க்கு ஒருவேளை சோறு கூட போட முடியலையாடா, நீ என்னடா வேலைக்கு போகலையாடா, அப்படி சம்பாதிக்க மாட்டியான்னு கேட்க மாட்டாங்க இல்லையா? நாம அடுத்தவர்களுக்காக வாழ விட்டாலும் சரி, வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்த வேளை உணவுக்காகவாவது நாம் வாழ வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம். அடுத்த வேளை உணவு நம்ம அப்படி தட்டை தூக்கிட்டு போய் உறவினர் வீட்டுல எல்லாம் இன்னைக்கு நிக்க முடியாது நடுவர் அவர்களே. நாம இன்றைய சமுதாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து ஒரு இடத்துல சமைப்பாங்க, நம்ம போய் கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு வாங்கி நம்ம சாப்பிட்ட காலம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு யாருமே வீட்டுல குழம்பு வைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம இங்க இருக்க நிறைய பேருமே எனக்கு தெரிஞ்சு ஜொமேட்டோல தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டர் போடுறது அவங்களுக்கே பத்தாது. இதுல நான் போய் நின்னா இவங்க பேசினவங்களே கொடுக்க மாட்டாங்க. நிம்மதின்ற பக்கத்துல பேசினவங்களே நான் போய் அவங்க சாப்பிடுற நேரத்துல கதவை தட்டினா திறக்க மாட்டாங்க. அந்த நிலையில இருக்கும் பொழுது அப்ப நான் என்னுடைய தன்மானத்தை நான் எப்படி காத்து கொள்ள வேண்டும்? என்னுடைய தகுதியை வளர்க்க வேண்டும். என்னுடைய தகுதியை என்னுடைய நிதி மூலம் நான் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் மட்டும்தான் இந்த சமூகத்திலும் சரி, என்னுடைய குடும்பத்திலும் சரி எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் நீங்க சம்பாதிக்கும் பொழுதுதான் வருகிறது என்பதை எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப இவங்க படிச்சிருக்காங்க, இவங்க வந்து ஒரு இலவசமாக 4 பேரை கூப்பிட்டு வச்சு கல்வி சொல்லி கொடுக்கலாமே. எல்லாம் வாங்கப்பா நம்ம எல்லாம் நிம்மதியா உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வேலைக்கு போறாங்க? அங்க நிதி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் படித்திருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு வேண்டும், என்னுடைய தகுதி உயர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வேலைக்கு செல்கிறார்கள். அங்க நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னா இவங்க போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா? இல்ல நான் நிம்மதியா என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பது எனக்கு மன நிறைவாக இருக்கிறது. நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன், எந்த ஆசிரியரையாவது சொல்லுங்க.
நான் நிம்மதி பக்கம் நானே உட்கார்ந்துக்கிறேன். இது வாழ்வியலுக்கு இந்த கருத்துகள் எதுவுமே பொருந்தாது. அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு நமக்கு நிதி என்பது அவசியம். அதை முறையான வழியில சம்பாதிப்பதற்கு தான் நாங்கள் இளைஞர்களை பாதை அமைத்துக் கொள்ள சொல்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு தலைவிகளும் தங்களுடைய நிறைவு வாதத்தை மிக அருமையாக முடிச்சிருக்காங்க.